மாடு ஆனால் கொஞ்சம் அந்த மழை பெஞ்சனால அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மழை பெஞ்சிருது. அதே பூரா துரத்துன்னு போகுது. அது மாதிரி ஃபுல்லாக வந்து சகதி தான் இருக்கனால அவங்களும் மண் அடித்து தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் அது வந்துடுது சகதி. நம்மளுமே உள்ளே போய் எடுக்க முடியலை. அது அதுக்குள்ள தள்ளி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. துரத்துன்னு கிடக்கு. அப்புறம் அதோட மாட்டுகளுக்கு அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அவங்களோட மாடு இது இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருந்தால் நம்ம மாடு இல்லை நம்பர் போடுவாங்க, இது என்னோடய மாடு அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு பூராமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகள்லாம் லேட்டாகும் ஏற்றி கொண்டு போக. அந்த 12 மணி ஆயிரும். அந்த நம்பர் அடையாளம் போட்டாங்கன்னா அவங்க மாடு அப்படின்ட்டு அது ஒரு அடையாளம். அது பூரா தங்கிட்டு பூரா பாருங்கள். அதிகமாக ஜாதி மாடு வந்துருக்கு பாருங்க. எக்கச்சக்கமான மாடு வந்துருந்துச்சு ஜாதி மாடு பூரா. நிறையவே பாலில் அங்கனக்குள்ளே அந்த பசங்க பூராமே பால் கறந்தாங்க. அதெல்லாம் நல்லா அந்த கண்டெலாம் பாலை குடிச்சிக்கிட்டு கிடக்கும் போல். கண்டு பூரா கிடக்கு பாருங்க இந்த லைனில். ஜாதி கண்டு நாட்டுக்கண்டு எல்லாமே கலந்துதான் கிடக்கும். ஆனால் கண்டுக்குட்டி வாங்கி வளர்க்கணுன்றவங்க வாங்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் வாங்கி வளர்க்கவும் கஷ்டம்தான். ஏன்னா மழை நேரத்தில் மாடு கண்டு வாங்கி வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நாட்டு கன்று நல்ல கூறுவாரான கண்டாக பார்த்து வந்துச்சுன்னா அது வரலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மாடு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாடாக இருந்தால் விலைவாசிகளை போட்டு அனுப்புங்க. இந்த கண்டுக பூரா நம்ம கிடக்க வருங்க. நல்லா கறி மாடாக இருந்தாலும் சரி, பால் மாடு, நாட்டு பசுவு இதெல்லாம் இருந்தால், சென்னையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாடாக எடுத்து கொடுப்போம். விற்கனாலும் வாங்கினாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போல்லாம் நாட்டு மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் இருந்துச்சுன்னா நம்ம லைனில் கண்டிப்பாக வீடியோவும் எல்லாமே போட்டு விடுங்க. மேக்ஸிமம் வந்து மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் இதுகளில் மட்டும் இருக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப லாங்காக இருந்தாலும் அவங்க வண்டி வாடகை கூடினால வேணாம்ன்றாங்க. அதனால் நீங்கள் மதுரை மாவட்டம் இங்கிட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்க மாதிரி பாருங்கள். சிவகங்கை ஒட்டி அந்த மாதிரி இருந்தால் அவங்க வாங்கிடுவாங்க. திருப்பத்தூர் கிட்டத்தாலும் ஓகேதே. மரக்கண்டு நல்லா உண்டு. கொம்படி பாருங்கள். அந்த மரக்கண்டுகளை பொறுத்தளவில் இந்த கொம்படி தான் வராது. பெரிய சிக்கல் அதுதான். மாடு இறந்துற வந்தால் இந்த கொம்படி சில மாட்டுக்கு பார்த்தா கொம்படி இருக்கும், மாடு கட்டையாக போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கண்டு நல்லா கண்டு. கொம்பு தான் வராமல் போயிடும் பாவம். வந்தானா இல்லைன்னா என்ன பாவம் தாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க. நீ எங்கே